ஹாய், ரொம்ப நாளாக என் தங்கச்சி மோமோஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அவளுக்காக இன்னைக்கு பண்ணி கொடுத்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே ஸ்டஃபிங் தான். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர், ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு ஆனியன், ஒரு கேரட், கொஞ்சமாக கேபேஜ் இதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா, அப்புறம் கொரியாண்டர் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். டோக்காக 1/2 அன் ஹவர் முன்னாடியே மைதாமாக சால்ட் போட்டு ரொம்ப சாஃப்டான டோவாக வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த டோவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்யூட்டாக இந்த மாதிரி குட்டியான ஷேப்பில் தான் மோமோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பேக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடும். இந்த மோமோஸ் சட்னி வந்து நானே வீட்டில் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய பிளேட்டிங் ஸ்கில் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மோமோஸ் ரெடி. இந்த டிப்பில் அந்த மோமோஸை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை.